சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து சூர்யா வந்து ஒரு வாவ் தேர் இஸ் சம்திங் இன் திஸ் பர்சன் அந்த மாதிரி தோணிய படம் வந்து மௌனம் பேசியது. அவர் வந்து ஆரம்பத்துலலாம் வந்து ஏதோ ஓகே ப்ளசண்டா இருக்காரு, நல்லா இருக்காரு, இட்ஸ் ஓகே, ஐ மீன் நாட் பேட், பட் ஹி நெவர் லைக் யூ டிடன்ட் see நேருக்கு நேர் அண்ட் கோ வாவ். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு நல்ல டைரக்டர் ரொம்ப தேவை. பிகாஸ் அவர் தான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை ஷேப் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஐ திங்க் பாலா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ரியலி saw that potential in Surya and shaped him into a very different actor. இப்போ நீங்கள் சிங்கம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன் மாச்சோனஸ் ஸ்வாகர் அதெல்லாம் இருக்குல்ல, பட் காக்க காக்கல ஒரு ஜென்டில்னஸ் இருக்கு. கௌதமோட சென்சிபிலிட்டி எவ்வளோ அந்த படத்தில் இருக்குங்கிறது we are able to see through Surya's performance. If you ask me, Surya's first actual love story is Kaka Kaka, even though it is not a love story. It is more like an action romance kind of a thing. But our love scenes in that film with Jyotika are some of the best love scenes ever done. Surya was a very popular actor, but on the huge stardom இன்னும் வரல. Like அந்த Singam on the level stardom இன்னும் வரல. So you can see a much more authentic, wonderful, beautiful, direct, gentle Surya in these films. Rajini, I think, is Surya's first like star role. So imagine there is a guy who's super rich. உங்களுக்கு தோணி இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் கல்பனா இறந்தா கூட ஓகே சொல்லிட்டே இறந்துருக்கலாம், உங்களுக்கு அப்ப தோணி இருக்கா? பட் அதனால அந்த ஏக்கம் தானே நம்மள இட் மேக்ஸ் அஸ் இன்வெஸ்ட் இன் தட் அதர் ஸ்டோரி. ஹலோ சார், வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ. அண்ட் எப்பவுமே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு பர்த்டே கொண்டாடுவோமோ நடிகர்களோட பர்த்டேவும் விட மாட்டாங்க. எல்லா நடிகர்களோட பர்த்டே அப்போ தான் பழைய விஷயங்கள்லாம் தோண்டி எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 2 பேருக்கு பர்த்டே, ஒன் இஸ் மிஸ்டர் சூர்யா அண்ட் ஒன் இஸ் மிஸ்டர் தனுஷ். ஸோ வாட் இஃப் லைக் பரத்வாஜ் சருக்கு அந்த ஒரு டாப் 5 படங்கள்னு இருக்கும்ல, அது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். ஸோ யூ ஹேவ் சென்ட் மீ எ லிஸ்ட். ஸோ இவரோட நான் வந்து நீங்கள் டாப் 5 5 4 3 2 1 அப்படி அனுப்புவீங்கன்னு நினைச்சேன். பண்ணவே தெரியாதுங்க. பிகாஸ் see, first of all, ஆர்ட்டில் ரேங்கிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஆல்சோ ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு பரிமாணம் காமிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே சூர்யா வந்து சிங்கம் படத்தில் ஒரு ஆக்ஷன் மாஸ் ஹீரோ வராரு, பட் வாரணம் ஆயிரம்ல ஒரு சாஃப்ட்வேர் கேரக்டர் வராரு. ஹவு கேன் யூ கம்பேர் த டூ? அது யூ கான்ட் கம்பேர்ல, பிகாஸ் இது ஒரு வகையான பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு வகையான பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் எனக்கு அந்த ரேங்கிங், இஃப் யூ ஆஸ்க் மீ டாப் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரினா அட்லீஸ்ட் ஓகே, லைக் ஒரே ஒரு ஜானரில் வேணால் ஒரு ரேங்கிங் பண்ணலாம். பட் இந்த மாதிரி தனித்தனி லைக் பிகாஸ் இட்ஸ் அ லாங் ரெஸ்யூமே இல்லை, நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறப்போ அதுவும் வெவ்வேறு ஃப்ளேவர்ஸில் அது வந்து திங். ஸோ எனக்கு ஆக்சுவலி இதுலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில படங்களை விட வேண்டியிருக்கும்ல, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து சூர்யா வந்து ஒரு வாவ் தேர் இஸ் சம்திங் இன் திஸ் பர்சன் அந்த மாதிரி தோணிய படம் வந்து மௌனம் பேசியது. ஏன்னா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ லைக் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ இன் தேட். அண்ட் பட் அதை இன்க்ளூட் பண்ணல இதில், பிகாஸ் அந்த மற்ற படங்கள் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால ஐ குட் நாட் இன்க்ளூட் தட். ஸோ யா, ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் 10 படம்னா இட் would have made it a little easier I think, but yeah 5 is a little tough. Okay, so let me start the list. So அப்படி பார்க்கும்போது நீங்க அனுப்பிச்சதுல நான் ஏர்வைஸ் போயிடலாம், that would be more better நினைக்கிறேன். So 2001 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க வித் நந்தா. லைக் ஒய் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவர் பண்ண படம் பீட், அவர் பூவெல்லாம் கேட்டுப்பாரு, இதெல்லாம் தாண்டி ஸோ நந்தா ஒன் இப்போ பாலா வந்து என்ன மாதிரியான காமிச்சிருந்தார்? உங்களுடைய பார்வைக்கு அந்த டைம்ல எப்படி இருந்தார் சூர்யா? ஸோ எனக்கு வந்து ஐ இன்க்ளூடட், நான் சீட் பண்ணி 2 படத்தை அதே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நந்தா அண்ட் பிதாமகன். இது ஏன்னா சி there are 2 types of actors. ஒருத்தர் வந்து அது தானாகவே வந்து ஒரு அது அவங்களுக்குள்ளேயே ஒன்று இருக்கும், அது வந்து it will establish as an acting, okay, like Sivaji Ganesan for example, you know, we may not agree with the style of acting today, but அவர் வந்து பராசக்தியில் பார்க்கும்போதே அப்படியே he came with a bang. Surya is not like that. அவர் வந்து ஆரம்பத்துலலாம் வந்து ஏதோ ஓகே ப்ளசண்ட்டாக இருக்காரு, நல்லா இருக்காரு, இட்ஸ் ஓகே, ஐ மீன் நாட் பேட், பட் ஹி நெவர் லைக் யூ டிடன்ட் see நேருக்கு நேர் அண்ட் கோ வாவ் லைக் எக்ஸ்ப்ளோசிவ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இட் நெவர் ஹேப்பன், ரைட்? பட் ஃபார் கார்த்தி தட் ஹேப்பன் வித் பருத்தி வீரன், பிகாஸ் அது பார்க்கும்போதே வாவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் ஐ டெல் யூ வை, பிகாஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு நல்ல டைரக்டர் ரொம்ப தேவை.
பிகாஸ் அவர் தான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஷேப் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஐ மீன் apart from that 1 or 2 very rare cases like Shivaji or Kamal or other people like that, very very rare, அது ரொம்ப rare, அது வேர்ல்டுலேயே ரொம்ப rare, because it's like even Hollywood if you take there'll be 4 or 5, இந்தியாவில் 4 or 5, Nasiruddin Shah, so on so forth, because இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக ஷபானா அஸ்மி யூனோ லைக் இன்ஸ்டிங்க்டிவாக வந்து ஒரு இது. பட் அதர்வைஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் அதுக்காக வந்து ஒரு கேட்டகரி சுப்பீரியர் ஒரு கேட்டகரி இன்ஃபீரியர் அந்த மாதிரி சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் வந்து நேச்சுரலாகவே நல்லா பாடுவாங்க, சில பேர் வந்து கற்றுக்கிட்டு நல்லா பாடுவாங்க, அந்த மாதிரி சொல்கிறேன். லைக் ஒரு அவங்களுக்குள்ள அந்த பாடுற டேலண்ட் இருக்குது, பட் அதை வந்து ஷேப் பண்ணி மெருகேற்றி அதை வந்து வெளியே கொண்டு வர ஒரு குரு வேணும், அந்த மாதிரி நான் அந்த விதத்தில் சொல்கிறேன். அண்ட் ஐ திங்க் Bala was the first person who really saw that potential in Surya and shaped him into a very different actor. எனக்கு வந்து நந்தாவில் பண்ண ட்ராமாவாக இருக்கட்டும், பிதாமகனில் பண்ண காமெடியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி சைட். பிகாஸ் அகெயின் பாலா வந்து ஒரு வெரி யூனிக் டைரக்டர் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல், அவர் வந்து கேட்டு வாங்குற பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஜோனில் போயிட்டு ஃபிட் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு லெட்ஸே ஒரு சிங்கம் எடுத்துக்கோங்களேன், அதில் என்ன பண்ணோம், வி ஷுட் பி அ மாச்சோ ஹீரோ. அதுவும் ஈஸி கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ரிலேட்டிவ்லி ஒரு அந்த மாச்சோ ஹீரோக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு நிறைய முன்னாடி பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஸோ இட்ஸ் ஈஸியர் டு டூ தட் ரைட் அகேன். பட் இது வந்து ஒரு வெரி பெக்யூலியர் ஜோன். பாலா வந்து ஆடியன்ஸையும் சரி ஆக்டர்ஸையும் சரி கொண்டு போகிறது ஒரு வெரி பெக்யூலியர் ஜோன். ஸோ அதில் வந்து நந்தாலையும் சரி அந்த ட்ராமாட்டிக் சீன்ஸ் அண்ட் பிதாமகன்லையும் சரி அந்த காமிக் சீன்ஸ், பிதாமகனில் ஆக்சுவலி ஈவன் மோர், பிகாஸ் ஒரு படத்தில் வந்து ஆல் த பிக் ட்ராமாஸ் கோயிங் டு விக்ரம், பிகாஸ் ஹிஸ் இஸ் த பவர்ஃபுல். அவருக்கு தான் வந்து அந்த எக்ஸென்ட்ரிக்காக ஒரு கேரக்டரைசேஷன், அவர் லுக்கிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே. சூர்யா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான், ஈவன் தோ இஸ் லைக் இஸ் நாட் இவன் அ பேலர் ஹீரோ கைண்ட் ஆஃப் அ திங். பட் அந்த படத்தில் யூ கான்ட் ரிமெம்பர் லைக் இது விக்ரம் படமா சூர்யா படமான்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ ரெண்டு பேரும் வந்து லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ட்வின்ஸ் இன் தட் ஃபில்ம். அவங்க ரெண்டு பேரோட படம் மாதிரி இருக்கும். தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ அட்லீஸ்ட். எனக்கு அது அந்த ஒரு இதில் பண்ணது எனக்கு ரொம்பவே ஐ வாஸ் இம்ப்ரெஸ், பிகாஸ் தட் இஸ் த ஏர்லி டேஸ் ஆஃப் வாட்சிங். சார் எனக்கு அந்த ஃப்ராங்க்லி அவர் அதுக்கு முன்னாடி பண்ண எந்த மௌனம் பேசியதே எஸ், பட் அதுக்கு முன்னாடி சூர்யா பண்ண படங்கள் எதுவுமே பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை. பிகாஸ் இந்த படமே கொஞ்சம் ஜெனரிக்காக தான் இருந்தது. அந்த லைக் மேபி அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹிட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, நேருக்கு நேர் அதெல்லாம். பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுட் சே மௌனம் பேசியதே, பிதாமகன், நந்தா, தட் ஃபேஸ் இஸ் வென் தட் ரியல் சூர்யா. ஐ திங்க் இது எனக்கு நிஜம், ஐ டோன்ட் நோ, ஐ கேம் கெஸ்ஸிங் ஹியர், பிகாஸ் ஐ திங்க் இட் ஆல்சோ டுக் ஹிம் தட் டைம் டு லூஸ் ஹிஸ் இனிபிஷன்ஸ் அண்ட் ட்ரூலி அவரோட லைக் ஒரு மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து ஐ கேன் பி மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஐ எம் கெஸ்ஸிங், பிகாஸ் இது எனக்கு அது தெரியாது, பட் ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங் தட் மேபி இட் டுக் தட் டைம் டு கைண்ட் ஆஃப் லூஸ் தட் those inhibitions and come in front of the camera and kind of be able to do this, and of course the directors helped. So இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் கூட சூர்யா சொல்லியிருப்பாரு, நேருக்கு நேர் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபேன் டேரெக்டாக வந்து அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, கை கொடுத்துட்டு சூப்பர் சார், பயங்கரமாக சொதப்பிட்டீங்க படத்தை, வேற யாராவது நடிச்சிருந்தா அந்த படம் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இட் வாஸ் ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்ஃபேக்ட் அந்த ஒரு கெட்டப் சேஞ்சாக கூட அது இருக்கலாம்ல. ஏன்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பார், பூவெல்லாம் கிட்ட நேருக்கு நேர் அந்த ஒரு முஸ்டாஷோட இருக்கிறது, அந்த ஒரு கெட்டப் சேஞ்சாகவும் நடக்கும்போது அவருக்கு அந்த ஒரு படங்கள்லையும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு போல. வீட் நந்தா, மௌனம் பேசி, அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து ஒரு இப்போ உங்களை வந்து ஒருத்தர் நீங்கள் இதே மாதிரி எல்லா டைரக்டரும் வந்து சரிப்பா நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டர்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் அந்த லைக் நிறைய பேர் வந்து ஐம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னா அது வந்து அதுக்காக வந்து அவங்க ஒன்றும் பண்ணலங்கிறது இல்லை, அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. பட் அந்த ரொம்ப லைக் அவங்க வந்து ஒரு 50% ப்ரிப்பேர் பண்ணாங்க. டைரக்டருக்கு தான் வந்து அந்த ஹோல் படத்தோட டொனாலிட்டி என்ன, அந்த படத்துக்கு என்ன தேவை, லைக் எக்ஸென்ட்ரிக்கான ஆக்டிங் தேவையா, நார்மலான ஆக்டிங் தேவையா, ஓவர் த டாப், அதான் நான் சொல்கிறேன். லைக் அந்த டொனாலிட்டி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து, பிகாஸ் இப்போ ஹீரோ வந்து ஒரு டொனாலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அது வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தும். அன்லஸ் ஒன் கேரக்டர் இஸ்
a little outside அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் பாலா ஷுட் பி கிரெடிட்டட் வித் அந்த அதுவே சூர்யாவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. ஸோ தட் ஸோ நந்தா அண்ட் பிதாமகன் ஸ்டாண்ட்ஸ் அந்த ஒரு 2 in 1. Fine, yes. So the next movie is like 2003, Kaka Kaka with GVM. Again, I've combined 2 films, Kaka Kaka and Varanamayiram. So that is one இப்போ 180 degrees change from Bala because GVM, he's acting sophisticated. I think Kaka Kaka is one of the great hero performances in Tamil cinema because அது வந்து again இப்போ நீங்கள் சிங்கம் பார்த்தீங்கன்னா there is one மாச்சோனஸ் ஸ்வாகர் அதெல்லாம் இருக்குல்ல. பட் காக்கா காக்கால ஒரு ஜென்டில்னஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து இப்படி போயிட்டு அண்ட் தட் ரைட் அந்த வேர் கௌதம் ஹஸ் ரிட்டன் தட் மாயா கேரக்டர் இஸ் ஜோதிகாஸ் கேரக்டர் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் பிகாஸ் அந்த ஹீரோயின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் தட் இட் அலோவ்ஸ் சூர்யா டு எக்ஸ்பிரஸ் those other emotions as well. இல்லைன்னா இஸ் ஜஸ்ட் அன்பு செல்வன், ஐம் அ பிக் காப், ஐம் லைக் அ மாச்சோ காப் அந்த மாதிரி. பட் அந்த மாச்சோ காப்லேயே வந்து அகெயின் கௌதமோட சென்சிபிலிட்டி எவ்வளோ அந்த படத்தில் இருக்குங்கிறது we are able to see through Surya's performance in that movie. Just like we saw பாலாவோட சென்சிபிலிட்டி in நந்தா and பிதாமகன், இதில் வந்து we are seeing Gautam's sensibility because கௌதம் வந்து he will not make a movie that is அவருக்குன்னு ஒரு how do I use this word? He has a more lyrical, poetic sensibility, அந்த மாதிரி. ஸோ அது வந்து whereas Bala is a little rougher, like more down, ஒரு மாதிரி rooted, down to earth அந்த மாதிரி. Gautam is more like poetic, அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ஷேட் டெஃபினட்டாக அந்த சின்ன சிரிப்பில் இருக்கட்டும், அந்த கைண்ட் ஆஃப் even when you see that and it has one of the all-time great song picturizations. What's your favorite song from Kaka Kakana? Ennai konjam matri. That's like super amazing. I mean, Harris at his peak, and that song in the jeep, and avanga rendu perum, that song itself is sung so well, and on that complete that motion in that jeep and things like that, it's just so amazing. And நான் என்ன சொல்றேன்னா அதுல வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க பட் ரொம்ப ரொம்ப ஒரே ஈஸிக்காம லைக் ஒரு மாதிரி இட்ஸ் அ வெரி மெச்சோர் கைண்ட் ஆஃப் லவ், யூனோ. ஷீ இஸ் அ வெரி மெச்சோர் பர்சன், ஹீ இஸ் அ வெரி மெச்சோர் பர்சன். தேர் நாட் சம் பிரிட்டனிங் டு பி சம் 20 something அந்த மாதிரி லவ் கிடையாது. இட்ஸ் அ 30 something லவ், early 30s or late 20s அந்த மாதிரி ஒரு லிட்டில் மோர் மெச்சோர் கைண்ட் ஆஃப் லவ், யூனோ. அண்ட் தட் வாஸ் அ நியூ ஃப்ளேவர் ஃபார் தமிழ் சினிமா. 2003லேயே வந்து ரொம்ப இட் வாஸ் அ வெரி நியூ ஃப்ளேவர். People went like really nuts for that, and I think it's very telling that இன்னி மட்டும் அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆன அப்புறம் கூட அந்த ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. லைக் அந்த ஒரு மெச்சோர் லவ் ஆங்கிள் கைண்ட் ஆஃப் அ திங் அது ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வென் லைக் எஸ் பூவெல்லாம் கேட்டுப்பாலாம் லவ் ஸ்டோரி தான். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, சூர்யாஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் லவ் ஸ்டோரி இஸ் காக்கா காக்கா, ஈவன் தோ இட் இஸ் நாட் அ லவ் ஸ்டோரி. It is more like an action romance kind of a thing, but our love scenes in that film with Jyotika are some of the best love scenes ever done, because that performance, that level of performance, that gentleness, but adhe samayam that he's not forgetting that he's a cop, he's acting like a cop in love, you know, not like a man in love. And the cop na or sila characteristics irukum, and adellame I'm telling you that it's a combination. So ஒரு பக்கம் you said காக்கா காக்கா அண்ட் அனதர் வாரணமாயிரம். ஐ திங்க் வாரணமாயிரம் அந்த பீரியட் தான் சூர்யா அவரோட த பிரைம் பீக் பீரியட். ஏன்னா ஹி வாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்றாரு. ஒரு பக்கம் இது பண்றாரு, அயன் பண்ணாரு, வாரணமாயிரம். சோ எல்லா அயன் கூட நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு லிஸ்ட்ல இல்ல, அயன் இல்ல. I was like அப்படின்னு சொல்லிட்டு, but I had to leave it out because I wanted to talk about other films. But அது வந்து வாரணமாயிரம் is again another very very interesting film. I think Kaka Kaka is a better film overall, but Varanamayiramliyum like there are lots of very very, it's a soft film, like and it's one of the very very rare coming of age films of a hero in Tamil cinema. Like அந்த நான் வந்து இந்த ஆர்க்ல இருந்து ஆரம்பிச்சு நான் அங்க போறேங்கிறது அது வந்து like you know, he really see, நான் சொல்றது வந்து ஒரு இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். when you are not yet a huge star,
தெர் இஸ் அது ஒரு தனி பேர்டன். பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டார் ஆன அப்புறம் ஆடியன்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க, நான் இதை பண்ணால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், நான் அதை பண்ணால் லைக் தட் ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் இன் யோர் மைண்ட், யூனோ தட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் அவுட் ஆஃப் தட் செட். லைக் இப்போ வந்து இப்போ ஒரு காலத்தில் ரஜினிகாந்த்னா இந்த தலையை செய்வது, லைக் தேர் பி லாட்ஸ் ஆஃப் லைக் லிட் ரஜினிசம்ஸ் தட் பீப்புள் வில் வாண்ட். அது வந்து மக்கள் கேட்குறாங்களா இல்லை டைரக்டர் வந்து இது பண்ணிட்டுங்க பிகாஸ் இது பண்ண ஆடியன்ஸ் கிளாப் பண்ணாங்க என்ன சொல்லலாம் தெரியாது. பட் யூல் சி ஒன் ஸ்டார்டம் க்ரீப் இன் டு அ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூ கான்ட். அது வந்து நான் அகெயின் இது சரி தப்பு ஒன்றுமே இல்லை. பட் ஒன்ஸ் தட் ஸ்டார்டம் கெட்ஸ் இன் டு தட் பர்ஃபார்மன்ஸ் பிகம்ஸ் லெஸ் authentic. So the Varanam Ayram in the phase when it was Surya was a very popular actor, but on the huge stardom இன்னும் வரல, லைக் அந்த சிங்கம் அந்த லெவல் ஸ்டார்டம் இன்னும் வரல. ஸோ யூ கேன் சி அ மச் மோர் ஆத்தென்டிக், லைக் அ வெரி வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டிரெக்ட் ஜென்டில் சூர்யா இன் தீஸ் ஃபிலிம்ஸ். எஸ். ஸோ குறிப்பாக வாரணமாயிரம்ல ஒரு 3 விதமான பீட். அது ஒரு அப்பா சூர்யாவாக இருக்கட்டும், த வெரி யங் அண்ட் கொஞ்சம் மெச்சூர்ட் சூர்யா. எந்த ஒரு கேரக்டர் உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, லைக் இஸ் பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு அந்த ட்ரக்கி சூர்யா, I really like that part a lot because again he's playing heartbreak and அந்த ஹார்ட்பிரேக்கும் ஒரு நிறைய படத்தில் பார்த்த விஷயம் தான். பட் இந்த பர்டிகுலர் ஹார்ட்பிரேக் இஸ் அகைன் சூர்யா ப்ளஸ் கௌதம் அந்த ஒரு ஃப்ளேவரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஹார்ட்பிரேக். ஸோ ஐ திங்க் ஐ லவ் தட் அஞ்சலை, தட் ஹோல் ஃபேஸ் இஸ் ஸோ ஃபேண்டாஸ்டிக். இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ யா, ஐ திங்க் தட் இஸ் that's very. ஓகே. ஸோ இப்போ பர்டிகுலராக அந்த ரொமான்ஸ் பார்ட் சொன்னீங்க, காக்கா காக்கான்னு வாரணமாயிரம் வைக்கிறதால, பிகாஸ் நீங்கள் அந்த டாப் 5 சொல்லலை, அதனால நான் கேட்குறேன். ஸோ இப்போ ரொமான்ஸுக்குன்னு 2 பக்கம் கொடுத்தா எந்த படத்துக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்க? த ரொமான்ஸ் ஆங்கிள் ஆஃப் ஐதர் காக்கா காக்கா ஆர் வாரணமாயிரம்? Oh, definitely காக்கா காக்கா. ஓகே. Yeah, definitely. Right. That's a superb romantic track. ஓகே. பீட் அதில் ஆக்ஷன் எல்லாம் இருந்தாலும், ஏன்னா வாரணமாயிரம் இட்ஸ் பியூர் ரொமான்டிக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அது. Yeah, but அது different parts of romance. But I will tell you that அந்த as a pure romantic section, எனக்கு வந்து வாரணமாயிரம்ல அந்த அனல் மேலே பனித்துளி அந்த ஒரு செக்ஷனில் வேர் he kind of அந்த ஒரு பாட்டில் கௌதம் இஸ் ஸோ வண்டர்ஃபுல் அட் டெல்லிங் அ ஸ்டோரி இன் அ சாங். ஒரு பாட்டிலே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிடுவார், லைக் ஐதர் கேரக்டர் விஷயம் சொல்லிடுவார், இல்லை பேசேஜ் ஆஃப் டைம், மழை வர போகுது அதில் வந்து ஒரு பேசேஜ் ஆஃப் டைம் அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ ஹீ இஸ் வெரி லைக் ஹீ மேக்ஸ் யூஸ் ஆஃப் சாங்ஸ் வெரி வெல் இன் லைக் இன் கைண்ட் ஆஃப் இதில் அது நடக்கும். அது ஒரு என்டையர் ரிலேஷன்ஷிப் வந்து லைக் ஒரு ஃப்ரம் டென்டேட்டிவ் ஒரு மாதிரி டேட்டிங் டு த பர்த் ஆஃப் அ சைல்டு, லைக் அது என்டையர் திங் வந்து அந்த பாட்டில் கவர் ஆகிடும். அண்ட் வெரி நேச்சுரலி ஐ லவ் தட் ஒரு என்டையர் லைக் அந்த சமீரா ரெட்டியோட எப்படி வந்து ஓகே ஐ மீட் யூ ஆன் அ ட்ரெயின், ஐம் லவ்விங் யூ, ஐம் டூயிங் திஸ், ஐம் டூயிங் தட், எல்லாம் நான் ஐம் கமிங் டு த US டு see you, ஐம் டூயிங் தட், அது எல்லாம் வந்து அப்படியே ஒரே ஒரு பாட்டில் முடிச்சது எனக்கு ரொம்ப. ஐ திங்க் that's just amazing that right. Okay, neatly put. And the next Gajini. Yeah, Gajini I think is Surya's first like star role, like because when I say star role, there's that ஒரு ஸ்டார்னா ஒரு சாம் இருக்கும்ல, ஒரு தட் ஐ திங்க் நோபடி கேன் ஃபர்கெட் தட் சஞ்சய் ராமசாமி கேரக்டர். அது வந்து அது என்னதான் வந்து இன்னி மட்டும் லைக் இட்ஸ் சச் அ மெமரபிள் திங். அண்ட் த வே முருகதாஸ் ரோட் இட், சி அந்த பார்ட் ஒர்க் ஆகலைன்னா அந்த ரிவெஞ்ச் பார்ட் ஒர்க்கே ஆகாது. யூ ஹாவ் டு ஃபீல் ஃபார் த லவ் பிட்வீன் அசின் அண்ட் சூர்யா. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு லவ் ட்ராக் எழுதுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் ஒரு 100 வருஷத்தில் வந்து எல்லா லவ் ஆங்கிளும் எழுதி முடிச்சாச்சுல்ல, லைக் இது பண்ணியாச்சு அது பண்ணி. ஸோ இமேஜின் there is a guy who's super rich, but that's such a lovely. உங்களுக்கு தோணி இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல, அட்லீஸ்ட்
கல்பனா இறந்தா கூட ஓகே, சொல்லிட்டே இறந்துருக்கலாமே. உங்களுக்கு அப்ப தோணி இருக்கா? பட் அதனால அந்த ஏக்கம் தானே நம்மள இட் மேக்ஸ் அஸ் இன்வெஸ்ட் இன் தட் அதர் ஸ்டோரி. சி த கம்ப்ளீஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்னா அது ஏன் வந்து இப்போ நம்ம வந்து எல்லாமே பேசி முடிச்சிட்டோம்னா, ஓ யா ஐ ஹேட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ், யூ ஹேட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ தட் இஸ் வை வி டிடன்ட் ஒர்க் டுகெதர், அதனால இட் இஸ் பெட்டர் தட் வி பார்ட், அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா தென் க்ளோஷர் அப்பயே கிடச்சிரும்ல. பட் சம்டைம்ஸ் அந்த சடன்னஸ், அந்த க்ளோஷர் கிடைக்காதது தான் லைக் அந்த சர்க்கிள் இங்கேருந்து ஆரம்பிச்சு இது மட்டும் தான் வருது. இந்த பார்ட் க்ளோஷர் ஆகலை. அதனால தான் நம்மளுக்கு அந்த ஐயோ அதை சொல்லிட்டு நீங்கள் சொன்னது அதே தான். தட் இஸ் வை தட் இன்கம்ப்ளீட்னஸ் இஸ் த ஜீனியஸ் ஆஃப் த ரைட்டிங். பிகாஸ் தட் அந்த இன்கம்ப்ளீட்னஸ் தான் நம்மளை வந்து இட் மேக்ஸ் அஸ் ரூட் ஃபார் திஸ். ஐயோ இப்படி ஒரு இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இவ்வளோ தெரிஞ்சு அது வந்து இதுவாயிடுச்சு. ஸோ தட்ஸ் such a star role also because it's like it has charm, it has like this action, it has like kind of a thing. I think it's one of the best examples of an adaptation because if you take Memento and if you take Gajini, லைக் எப்படி வந்து ஒரு வெரி ஹாலிவுடைஸ்ட் வெஸ்டர்ன் மாடலை வந்து எப்படி வந்து இண்டியனைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் தட் மூவி இஸ். ஸோ யா ஓகே ரைட். ஸோ 2005 கஜினி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 years கேப் இருக்கு உங்கள் லிஸ்ட்டில். என்ன வாட் எவர் ரிட்டன் லைக் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அவே டு ரக்த சரித்ரா. ஓ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அது வந்து அகெயின் பவர்ஃபுல் டிரெக்டர், தட்ஸ் வை பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் லைக் ராம் கோபால் வர்மா. And it's again actually it's a Vada Chennai zone. He's in jail. There's a political / gangster kind of milieu. But appo வந்து only Ram Gopal Varma is doing that kind of zone. Like 2000 எப்போ சொன்னீங்க? 2010 like அது வெற்றி just come in right so yeah. ஸோ இது வந்து அந்த ஜோனே வந்து இட் வாஸ் அன் ஆர்ஜிவி ஜோன். அவரை தவிர வேறு யாருமே அந்த ஜோனில் இல்லை. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 2 மூவி கொடுத்துருக்கீங்க. ஒன் இஸ் ரக்த சரித்ரா அண்ட் another is 2019 ரிலீஸ் ஆன NGK. அது ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் அ திங் பிகாஸ் போத் ஆர் அதே கைண்ட் ஆஃப் ஜோனில் ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ். NGK is again the movie is kind of has issues but Surya's performance is just fantastic. Again எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் இஸ் இந்த டைரக்டர் இந்த ஆக்டர் டைரக்ட் பண்ணால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வருங்கிறது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது. பிகாஸ் தட் இஸ் வை இஃப் யூ லுக் அட் எல்லா பிக் மேஜர் பெர்ஃபார்மன்ஸஸ்லையும் அந்த டைரக்டர் இருப்பார். ஸோ அகெயின் இதில் வந்து யூ சி செல்வாஸ் ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி, த வே சூர்யா மூவ்ஸ், த வே எல்லாமே கொஞ்சம் ஒரு லிட்டில் ஒரு ஸ்டாக்கட்டோவாக இருக்கும், ஒரு லிட்டில் ஒரு நேச்சுரலிஸ்டிக்காக இருக்காது, ஒரு ஹைட்டண்டாக இருக்கும். அண்ட் அந்த கடைசியில் ஒரு ஸ்பீச் கொடுப்பார்ல ஆஃப்டர் த பாம்பிங் அண்ட் ஆல் தட். That's a superb speech. It's oration because again see dialogue மக் பண்ணுறது அதுவே கஷ்டம், அவ்வளோ பெரிய டயலாக். அப்புறம் அதை ஓன் பண்ணி அதை வந்து நம்மளே பேசுகிற மாதிரி அந்த நிமிஷத்தில் வந்து நம்ம வார்த்தைகள் வந்து நம்மளே பேசுகிற மாதிரி அதை வந்து அவ்வளோ பவரோட கொடுக்கறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் பட் பார்க்கும்போது இப்போ ரத்த சரித்திரமாக இருக்கட்டும், தமிழ் வெர்ஷன் ரத்த சரித்திரம் NGK, இது ரெண்டுமே இப்போ லைக் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். பட் இது ரெண்டுமே வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸ் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கலையோ? சி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காதது அதெல்லாம் எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திங்ல. பிகாஸ் சி அப்படின்னா தென் அவர் கான்வர்சேஷன் ஹேஸ் டு பி Surya's hits or like why are these films hits or இது என்ன like let's talk about Surya's successes அந்த மாதிரி தான் இருக்கணும். பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து அவங்க சரி நானும் ஆடியன்ஸ் தான். பட் நான் விரும்புகிற நான் ஐ லைக் லிட்டில் மோர் ஐ லைக் திங்ஸ் லைக் கொஞ்சம் சீரியஸ்னஸ், கொஞ்சம் லைக் ஒரு கேரக்டர் டீட்டெயிலிங் நல்லா இருந்தா, இல்லை ஒரு ஏதாவது ஒன்று சும்மா இருந்தால், லைக் ஒரு பாட்டு கூட வந்தால் அந்த பாட்டுக்கு ஒரு சரியான ஒரு ரீசன் இருந்து அந்த பாட்டு வந்தால் எனக்கு பிடிக்கும். சும்மா வந்து ஓகே ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிட்டாங்க ஒரு பாட்டு போடலாம், தட் டசன்ட் லைக் ஒர்க் ஃபார் மீ. பட் நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஐம் ஆஸ்கிங் இஸ் வை எதுனா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன படம் வரைக்கும் 2008 லைக் தட்ஸ் அ பூம் ஆஃப் சூர்யான்னு சொல்லலாம். அவர் ஒரு வெர்சனாலிட்டி காட்டுறாரு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் முன்னாடி சொன்ன பாயிண்ட் இங்கே தான் வந்து ஒரு கமர்ஷியலாக அப்ளிகபிள் ஆகுதோ, அவரோட ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ, ஓகே சூர்யா வந்தால் இதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கும் போது
அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸால அதை ஏத்துக்க முடியலையோ? இருக்கலாம், அது 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 இருக்கலாம். பட் ஆல்சோ இப்போ வந்து நம்ம நிறைய வயலன்ஸ் பார்த்து பழகிட்டோம். லைக் இப்போ ஒரு ரஜினிகாந்த் படத்தில் வந்து அவர் தலையை சீவராருன்னா தட்ஸ் லைக் அ மேஜர் திங். பிகாஸ் ஒரு காலத்தில் ரஜினி படம்னா லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, லைக் தட் வாஸ் த திங். பட் ஐ வாஸ் ட்ரூலி ஷாக் பை தட் மூமெண்ட். பட் நவ் மகாராஜா, ஸோ வி வெரி யூஸ் டு violence. ஓகே, ரைட் சார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு 5 படம் கேட்டேன். ஆல்ரெடி 7 படம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த ஃபைனல் மூவி இஸ் லைக் 2016 ரிலீஸ் 24. Yeah, I thought Surya was amazing in that. ஏன்னா அந்த படமே ரொம்ப பிடிக்கும். Again a big flop. I think நான் எனக்கு படம் பிடிக்கலன்னா அது பெரிய ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நோ, பட் அகேன் 3 roles, very very differently played, and I like the way he played the villain. I like the way he played the hero, and again அந்த டைம் கான்செப்ட்ல அவர் வந்து ஒரு அதை இன்வென்ட் பண்ணி அது எல்லாமே வந்து ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது. I thought he was like, it was a star performance, but he was also a very good actor in that. அது again like ஒரு that is a very delicate balance, and I think sometimes நம்ம உயிரை கொடுத்து இந்த மாதிரி நடிச்சு ஒரு படம் போகலைன்னா I think sometimes it creates a கொஞ்சம் vacuum in an actor. I don't know, because like என்னடா அது நம்ம வந்து we are trying something different and the audience is not like really accepting it, but நம்ம அதே பண்ணா they are accepting it. Can kind of sometimes be a little frustrating, I don't know. ஆமா, ஏன்னா இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து மேபி இப்போ இதை பார்க்குறவங்க கூட சார் இந்த படம்லாம் சொல்லியிருக்காரு, ஒய் நாட் இதில் அயன் இடம் பெறலையான்ற ஒரு அதான் நான் சொன்னேன்ல, அயன் ரொம்ப எனக்கு ரொம்ப ஐ லவ் தட் மூவி. இட்ஸ் a very very entertaining movie. The action is very good, but when we saying perform, நீங்க வந்து சூர்யாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்னு சொன்னீங்க. So that's why I chose these films. Yeah. Okay, right. So how about Surya Potru again? There are scenes that work very well for me. There are scenes that don't work. Like that scene where he asks his wife for money. That's a superb scene. And Surya like acts very well in that scene. Again, you can see Sudha like really pushing that moment, right? It's like it's a very very powerful moment, because again, see, I'm saying that அந்த மொமெண்ட்டுக்கு அக்ரி பண்ணதே வந்து இது ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பெருசாக சொல்லக்கூடாது. பிகாஸ் ஒரு ஆக்டரோட ஜாப் வந்து டு ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ், டு கைண்ட் ஆஃப் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில் எஸ்பெஷலி திஸ் மாச்சோ கல்ச்சர் இஸ் ஸோ மச் தட் அந்த மாதிரி ஒரு சீன் நம்மளை பேச வைக்குது. பாரு, ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின் கிட்ட போய் பணம் கேட்குறான், லைக் பயங்கர லைக் வாட், இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணிட்டாரு. லைக் makes me feel sad, because on the one hand, genuinely it is a very brave decision on Surya's part to say, I'll do this scene because it is necessary for the movie and it's a part of this hero's arc. But he could have easily said, இல்ல இந்த சீன் வந்து என்ன கொஞ்சம் ஹீரோயினை ஸ்ட்ராங்கராக காமிக்குது, ஸோ நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. லைக் பிகாஸ் audience is very macho oriented. Like they don't want to see a hero as a weaker person, and to show the hero in that weaker state is beautiful. I thought that's a okay, all right, fantastic sir. And finally, எனக்கு தெரிஞ்சு நீங்க சூர்யா சார் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, நாங்க பார்க்கல இது வரைக்கும். I haven't. I've actually only met him once. Like okay. Very அது ஒரு 2 seconds ஒரு சத்தியம் தேட்டர் வெளியே ஏதோ something like that, யாரோ வந்து hello so and so அப்படின்ட்டு, இது ரொம்ப வருஷம் முன்னாடி சார் நான் இன்டர்வியூ பண்ணேன். So but ஒருவேளை கேக்குறோம்னா what would be that first question you would ask him? அதோட இந்த இன்டர்வியூ முடிக்கலாமே. அது இன்டர்வியூல பாத்துக்கங்க. Okay sir, thank you so much for your time. Thank you sir. Thank you. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க Antway School of Design.